சுதந்திர தின பிரகடனம். அந்த வரலாற்று பூர்வ நன்னாள் 31 ஆகஸ்ட் 1957 காலை மணி 9:30 அளவில் அரங்கேறியது. அன்றே இம்மலைநாட்டின் சுதந்திர பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது. புதிதாக நிறுவப்பட்ட மெர்டேக்கா சதுக்கத்தில் அந்நிகழ்வு கோலாகலமாக நடந்தேறியது. அல்மார்ஹூம் துன்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ் அவர்கள் மலாய் மன்னர்கள் முன்னிலையில் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் முன்னிலையில் இதை நிறைவேற்றினார். இதில் 30 காமன்வெல்த் நாட்டு பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம் நாட்டின் முதல் பிரதமரான துன்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் 7 முறை மெர்டேக்கா என முழங்கி நமது நாடு ஒரு தனியாட்சி புரியும் சுதந்திர நாடாக உருமாறியதை உறுதிப்படுத்தினார். நாட்டின் தேசியப்பண் இராணுவ முழக்கத்துடன் கம்பீரமாக பாடப்பட்டது. தொடர்ந்து இந்நாடு இஸ்லாமிய நாடு எனும் உணர்வுடன் நன்றி தொழுகையும் செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் 101 முறை குண்டுகள் முழங்க மரியாதை செய்யப்பட்டது. இந்த பிரகடனத்தின் வழி 170 ஆண்டுகள் மலேசிய நாட்டை ஆண்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு ஒரு முடிவு பிறந்தது. மேலும் இந்த பிரகடனத்தின் வழி மலாய் மாநிலங்களான ஜோஹர், பஹாங், நெகிரி செம்பிலான், செலாங்கோர், கெடா, பெர்லிஸ், பேராக், கெலாந்தான், தெரங்கானு மற்றும் நீரிணை மாநிலங்களான மலாக்கா மற்றும் புலாவ் பினாங் ஒன்றிணைந்தன. இதனை புதிய மலாயா கூட்டமைப்பு என்பர். இந்த சுதந்திர பிரகடனத்தின் வழி நாம் ஒரு புதிய பரிணாமத்தை பெற்றோம் என்றால் அது மிகையாகாது. வெளிநாட்டவர் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற்று சொந்த முயற்சியில் நாட்டை மேம்படுத்த அஃது ஒரு மைல்கல்லாக அமைந்தது. 170 ஆண்டுகள் போராட்டம். ஆம், நமது மூதாதையரின் அளப்பரிய பங்கை நாம் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லவே கடமைப்பட்டுள்ளோம். பல இனங்களை ஒருமித்த நம் நாடான மலேசியா ஒற்றுமை உணர்வுடன் அன்பு மற்றும் பரிவுமிக்க மக்களை கொண்டுள்ளது என்றால் அதை மறுப்பாரில்லை. பல்லின மக்களும் தங்கள் பெருநாள்களை சுபிட்சமாக கொண்டாட இச்சுதந்திரம் பெரும் பொக்கிஷமாகும். நம் நாடு மேலும் நல்ல வளம் பெற நம் வளங்கள் அந்நிய நாடுகளால் சூறையாடாமல் இருக்க இச்சுதந்திரம் வழிவகுத்துள்ளது. நாட்டின் தொடர் மேம்பாட்டிற்கு அதுவே காரணம். சிறந்த குடிமகனாக நாம் ஒவ்வொருவரும் நம் நாட்டிற்கு துணை புரிய வேண்டும். அன்புடைமையுடனும் ஒழுக்கத்துடனும் நடந்து நாட்டின் வளர்ச்சிக்கு துணை புரிவது ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்று மலேசியாவை போல் சுபிட்சமான பாதுகாப்பான எழில்மிக்க இடம் வேறெங்கு உள்ளது? இத்தகைய நம் நாட்டிற்கு நம்மால் இயன்ற கடமையை ஆற்றுவதில் ஒவ்வொருவரும் தவறவே கூடாது. ஆம், நம் கடமையை சரிவர நாம் செய்தால் அதுவே நம் நாட்டிற்கு நாம் செலுத்தும் நன்றியாகும், மரியாதையாகும். இயற்கை எழில் பொருந்திய இம்மலைநாட்டில் என்றும் நாம் பாதுகாப்பாகவும் அமைதியுடனும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மலேசியா மடானி, ஜீவா மெர்டேக்கா.